ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் மெயின்டெனன்ஸில் டே 46 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தோசையும் குடம்பு எடுத்துக்கிட்டேன். ஏன்டா மார்னிங் இவ்வளோ அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் திருச்சி அவுட்டர் போகிற வேலை இருக்குது. அதனால் நம்ம எப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலுமே ப்ரோட்டீன் டெக் இருக்கணும். அதில் அதிகமாக நான் எடுத்தது ஒரு தோசை தான் எடுத்தேன். ஒரு முட்டை தோசை குடம்பு எடுத்தேன். இப்போ வந்திருக்க ஒர்க் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்கு தான். ஆக்சுவலாக அங்கே குழி எதுவுமே பறித்து தரல. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் பறித்து கொடுத்தாங்க. இதில் போஸ்ட் மரம் நட்டாங்க. ஸோ போஸ்ட் மரம் நட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வேலைக்கு. இதில் என்ன ஒர்க்குக்காக வந்திருக்குன்னா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்குக்காக தான். இதில் டோட்டலாக 100 இடம் வரும் போல் இருக்குது. அதாவது 100 இடமா பிரித்து கொடுப்பாங்க போல் இருக்குது இந்த லேண்டில். நாங்கள் அதுக்கு எலக்ட்ரிக்கலும் ப்ளம்பிங்கும் ஒர்க் பண்ண வந்தோம். ப்ளம்பிங்க்கு 2 பைப்பு போட்டு ஒவ்வொரு இடமா பைப்பு பிரிச்சுருவோம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பைப் பார்ட்டுக்கு நாங்கள் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு எலக்ட்ரிக்கல் பைப்பும் போட்டு வந்துடுவோம். மதியானம் ஃபுட்டு அவங்களே கொடுத்தாங்க, பரோட்டாவும் ஆம்லெட்டும். இது அன்ஹெல்த்தி தான், பட் எப்போயாவது சாப்பிட்லாம். ஏன்னா இந்த மாதிரி சைட்டுக்கு போகும்போது அவங்களே ஃபுட்டு கொடுத்துருவாங்க காம்ப்ளிமெண்டடாக. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசையும் கார சட்னியும் எடுத்துக்கிட்டேன். இந்த இருக்கிற வெயிலில் நான் வாட்டர் இன்டேக் ரொம்ப அதிகமாக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா 3 லிட்டர் தண்ணி நான் தினமும் குடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி லேண்டுக்கெல்லாம் போகும்போது 4 லிட்டர் தண்ணியாகவே குடிச்சிருவோம். ஏன்னா தண்ணி குடித்தா தான் வேலையை செய்ய முடியும். இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 ஸ்டெப்ஸ் கிட்டே நடந்திருப்பேன். நம்ம எப்போ டின்னர் சாப்பிட போனாலும் தூங்க போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றணும். டே 47 தான் பார்க்க போகிறீங்க. டே 47ல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தோசையும் புதினா சட்னி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி புதினா பிரண்டை இதெல்லாம் சட்னியாக நம்ம எடுத்துக்கலாம். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது நம்ம என்ன தான் ஆயில் கண்டென்ட் உள்ள தோசை எடுத்தாலும் இந்த மாதிரி சட்னிகள்லாம் எடுத்தால் நம்ம அது உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் ஒர்க் பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் ஒர்க்கு தான். இந்த ப்ளம்பிங் ஒர்க்கில் என்னென்னா நம்ம பாத்ரூமுக்கு ஒரு வேஸ்ட்டு பைப், அதாவது 4-5 பைப்பு செப்டி டேங்க்கில் ஜாயின் பண்ணுற ஒர்க்கு தான். இன்றைக்கி பரவாயில்ல, இன்றைக்கி நிழல்லே வேலை பார்த்தாச்சு. ப்ளம்பிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வாட்டம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு வாட்டம் வைக்கிறோமோ அந்தளவுக்கு தான் தண்ணி கரெக்டாக போகும். அப்படி தண்ணி எங்கேயாவது லாக் ஆகிடுச்சுன்னா அது நமக்கு ரொம்ப பிரச்சனையாயிரும். ஏன்னா ஒரு வேளைக்கு 2 வேலையாக மாறிடும். இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸும் கேரட்டு ஆம்லெட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம எப்போ ஒரு மீல் எடுக்கும்போது அந்த மீலில் கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கணும். அப்போண்டா இவ்வளோ கார்போஹைட்ரேட் கேட்காதீங்க. இது நான் ஒர்க்குக்கு வந்திருக்கேன். அதனால் எவ்வளோ சாப்பிட்டாலும், அதாவது நம்ம எந்த கலோரிஸ் ஹீட் பண்ணுறோமோ அந்த கலோரிஸை பர்ன் பண்ணிடணும். அது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் சிக்கனும் எடுத்துக்கிட்டேன். நம்ம டின்னர் எப்படி பார்த்தாலும் தூங்க போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம், அதாவது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அப்போ தான் அது நம்ம இவைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்கும். இன்றைக்கி வேலை நிழல்ல தான், ஆனால் ஒர்க்கு ரொம்ப அதிகம். அதனால் இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்திருப்பேன். நம்ம எப்போ ஒரு மீல் எடுத்தாலுமே அந்த மீலில் ப்ரோட்டீன் டெக் அதிகமாக இருக்கணும், ஃபைபர் கண்டென்ட்டும் அதே மாதிரி அதிகமாக இருக்கணும், கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கணும். அது இது நான் சொல்கிறது இந்த வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு. வெயிட் மெயின்டெனன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு போனீங்கன்னா இதே மாதிரி அதிக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு ஈக்குவலாகவே ப்ரோட்டீன் டெக்கும் ஃபைபரும் இருக்கணும். இன்றைக்கி நான் மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன், அதே மாதிரி 2 எக்கு, கேரட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அது உடம்புக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மூட் ஷாப்பிங் ஆப். இந்த ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.